வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. முதலமைச்சர் தலைமையில் இன்று அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில திமுக, அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் எம்பிக்கள் கூட்டத்தில் கமல் பங்கேற்காதது ஏன் என்று மக்கள் நீதி மய்யம் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கமல்ஹாசன் வெளியூரில் இருப்பதால் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? முழு தகவலையும் சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் தலைமையில அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில எந்தெந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்துல பங்கேற்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஒவ்வொரு கட்சியுமே நிலைப்பாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் இந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்த நிலையில கமல்ஹாசன் இப்ப தமிழ்நாட்டில இல்ல, அவர் வெளியூர்ல இருக்கிறதுனால இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல அவரால் பங்கேற்க முடியல. இதை புறக்கணிப்புன்னு எடுத்துக்க முடியாது, அவர் பங்கேற்கல அப்படிங்கிற செய்தி தான் உண்மை அப்படின்னு மக்கள் நீதி மைய வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில செயலாளர் முரளி அப்பாஸ்கர் நம்ம தகவல் கேட்டப்ப இதை புறக்கணிப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, கட்சியினுடைய தலைவர் அவர் தமிழ்நாட்டில் இல்ல, வெளியூர்ல இருக்கிறாரு, அதனால முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட்டத்துல கமலஹாசன் எம்பி பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.